ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரணரை பெற்று சர்க்குரு சிதம்பர ராமலிங்க அடிகளார் இறைவனை விவரம் ஒன்றாக இணைந்து உள்ள பொன்னார் திருவடியை மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பாட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். இறை இன்ப குலைவு என்ற தலைப்பில் 3வது பாடலில் தானே தயவால் சிறியேற்கு தனித்த ஞான அமுதளித்த தாயே, எல்லா சுதந்திரமும் தந்த கருணை என் தாயே, ஊனே விளங்க ஊனமில்லா ஒளி பெற்று எல்லா உலகம் என் உடைமையாக்க கொண்டருள் நிலை மேல் உற்றேன் உண்டன் அருளாலே, வானே மதிக்க சாகா வரணாய் எல்லாம் வல்ல சித்தே வயங்க உன்னை கலந்து கொண்டேன், வகுக்கும் தொழிலே முதல் 5ம் நானே புரிகின்றேன், புரிதல் நானோ நீயோ நானறியேன், நான் நீ எனும் பேதமில்லா நடம் செய் கருணை நாயகனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். ஊனமில்லா ஒளி பெற்று எல்லா உலகம் என் உடைமையாக கொண்டு அருள் நிலை மேல் உற்றேன். அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு. இறைவனால் உயிர்களுக்கு கொடுக்கப்பட்ட உபகார கருவி பசி. பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரவோபகார செயல். நம் ஐயா சத்யஜர்மால சத்திய தருமச்சாலை நிறுவி தன் திருக்கரத்தால் 3 வேளை அன்னவிரயம் செய்ய அவருக்கு ஆற்றல் கூடியது. இந்த ஆற்றல் காற்றின் இயக்கம், மனதின் செயல்பாடு. பெருமான் அதிக ஆற்றலை பெற பெற இறைவனின் அனாதியான அருள் சக்தியாகிய உபகார சக்தி கூடியது. மனதின் செயல்பாடாகிய ஜீவகாருண்யம் ஆற்றல் ஒளி இயக்கமாகிய ஆன்ம அணுவுடன், அதாவது அறிவுடன் கூட ஆன்ம பிரகாசம் அடைந்தது. அருள் சக்தி ஆகிய தகு பேராற்றலும் கூடியது. பெருமான் உறுதி பொருள் 4: ஏமசக்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம், கடவுள் நிலை அறிந்த அம்மயமாதல். இதனை பெற தவம் வளர் தயவு, தயவு நிறை தவம், தயவு வளர்ந்து தவம் நிறைந்து இந்திரிய ஒளி, கரண ஒளி, ஜீவ ஒளி, ஆன்ம ஒளி பெற்று அருள் ஒளி கலக்க வேண்டும் என்று கூறுகிறார். தத்துவ நிக்கிரகம் உரைநடை பகுதி 390 56. தத்துவம் என்பது தத்து பிளஸ் தவம், தத்து பிளஸ் அதுவென்பது சிவம், துவம் என்பது அதன் தன்மை. அதனால் தத்துவம் என்பது சிவத்தின் தன்மை. உண்மை என்ன? சி ஆகிய பரமகாசேஸ்வரர் கடவுள் அனாதி, வா ஆகிய அனாதியான வெளியில் காற்றும் அனாதி. இது பிண்டத்தில் ஆகிய ஆன்ம அணு உள் பரமகாச சொர்பராக இறைவன் உள்ளார். ஆகிய ஆன்ம ஒளி இயக்க ஜீவனாய காற்று இயங்குகிறது. இதனை அகவல்வரி 174 சிகரமும் பகரமும் சேர்ந்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்க இவருடைய மனம், எண்ணம், நினைப்பு, செயல் யாவும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சென்று அன்னவிரயம் செய்ய அறங்காதல் செய்தேனே ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெரும் ஜோதியாய் ஆடும் அழகரெனவும், இக்காதல் உடையவருக்கு இருநிதி அளித்தெனவும், காதல் எனும் தரும சத்திரமே என்கின்றார். மனதின் செயல்பாடாகிய காற்றின் இயக்கம் உகரம் ஆற்றல் கூடி வகரமாகி
அகரமாகிய ஆன்ம ஒளியக்கம் அறிவு பூரணமாதால் சிகரணமாகிய அழியா நிலை பெற்று விட்டார். அகரமும் உகரமும் அழியா சிகரமும் பகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே என்பார். அதனால்தான் நாம் பெருமான் தெளிவாக கூறுகிறார், ஆதியும் அந்தமும் அறிந்தன நீயே, ஆதி என்று அருளிய சிவமே என்கின்றார். ஆதியும் அந்தம், அதாவது பிறப்பும் இறப்பும் உனக்கு தெரியும், ஆனால் இந்த பிறப்பிலேயே அனாதியாகிய உன் நிலையை எனக்கு கொடு என்று கேட்கிறார். தத்துவ நிக்கிரகம் பெற்றுவிட்டார். கடவுள் நிலை அறிந்த அம்மயமாதர். கடவுள் நிலை அருள். அருளை ஜீவகாருண்யம் செய்து பெரிய தயவை பெற்றதால் கடவுள் நிலை அறிந்து மயமாகிவிட்டார். இதனை ஈரன் நிலை என இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே என்பார். பொருந்திவிட்டார். ஓரொரு ஆக்கியான் உண்ணியபடியலாம் சீருற செய்து உயிர்கள் திறம்பெற அழியா வாழ்வை வழங்க இறைவன் ஐயாவை வைத்துள்ளார். எல்லா உலகமும் என் உடைமையாக்கி கொண்டது. இல்லறவியலில் கடமைக்கு பொருள் தேவை. தேவைக்கு உள்ள பொய்ப்பொருளை உடைமையாக்க தவறவிட்டு உரிமையாக்கி நாம் கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்போம். உனக்கு மரணம் நிகழும்போது உன் உரிமையான கார், பங்களா, தோட்டம், நகை, சொந்தம், பந்தம் எல்லாம் பறிபோய் பயணத்தில் இவ்வளவு பொருள் இருந்தும் உடைமையாக்க வழி தெரியாது வெறுங்கையுடன் போனான். பயணம் சிறப்பாக இருக்குமா? இருக்காது. இங்குதான் மரண அவஸ்தை பத்தும் நிகழ்ந்து வாட்டி வதைக்கும். அதனால்தான் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்க வழி கூறுகிறார். அறமீறாது பொருள் ஈட்டி தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை தன் தரத்துக்கு தக்கவாறு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைக்காவது, கூவும் காக்கைக்காவது, அணியணியாய் செல்லும் எறும்புக்காவது தினசரி காலம் உள்ளவரை கடைபிடித்து தினசரி ஜீவதயவு புரிய பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாக மாறி பயணம் சிறப்பாக அமையும். இப்போ கைகால் போன்று ஜீவதயவால் பெற்ற உரிமையானது உடைமையாகி நம்மை என்றும் காக்கும். இந்த பெருமான் பூரணநிலை பெற்றதால் எல்லா உலகம் என்வசம் ஆயின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானமாயின, எல்லா வித்தையும் என் வித்தையாயின, எல்லா போகமும் என் போகமாயின, எல்லா இன்பமும் என் இன்பமாயின, எல்லாம் அல்ல சிற்றம்பலத்து என் அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்தின் உள்ளாரே என்கின்றார். அருள்நிலை மேல் உற்றேன் உந்தன் அருளாலே. இதுவரை தன்னை யாருக்கும் காட்டாதவர் பெருமானை வருவிக்க உற்று பெருமான் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார். எங்கு வெளிப்படுத்துகின்றார்? அருள் ஓங்குகின்றது. அருட்பெருஞ்சோதி அடைந்து எந்தன் மருள் ஓங்குறாமல் தவிர்த்து நல்ல வரமளித்தே பொருளோங்கி நான் அருள் பூமியில் வாழ புரிந்தது என்றும் திருளோங்க ஓங்குவது வடலூர் உத்தர ஞான சிதம்பரமே என்கின்றார். மேலும் அருளளித்தான், அன்பளித்தான், அம்பலத்தான், உண்மை பொருளளித்தான் என்கின்றார். மேலும் என்னை யாரா நிலைமிசை ஏற்றியது தயவு. அதை நாம் பெற்று மேலேற கேள்வியும் பதிலுமாக ஐயா ஜீவகாருண்யம் பகுதி 3 பகுதி தந்துள்ளார். நன்கு படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து நாம் ஜீவதயவு செய்து நாம் தான் அருளை பெற வேண்டும். அதனால்தான் நம் ஐயா ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைவுங்கள், சுகம் பெற விளைவீர்கள், நீதி கொண்டு உரைத்தேன், இது நீவேர் மேலேறும் வீதி, மற்றைய வீதியில் கீழ்ச்செல்லும் வீதி என்கின்றார். வானே மதிக்க சாகாவரனாய் எல்லாம் வல்ல சித்தை வயங்க புனை கலந்து கொண்டேனே. இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்பவர் கொல்லாவிரதம் குலையமெல்லாம் எல்லோரும் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் வாழ்க. அருட்பிரகாஷ் சர்க்குருநாத திருவடிகளே அபயம், 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 அபயம். திருச்சிட்டு